ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1108. இங்கு அனந்த ஆழ்வான் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு, மைசூர் அருகில் உள்ள சிறு புத்தூரில் கேசவ ஆச்சாரியருக்கு மகனாக அவதரித்தார் அனந்த ஆழ்வான். தாய் தந்தையர் இவருக்கு இட்ட திருநாமம் அனந்தன். இப்பொழுது ஆதிசேஷனின் மற்றொரு அம்சமான ராமானுஜரை சரண் அடைந்து மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வார்க்கு எவ்வாறு சேவை செய்தாரோ அவ்வாறே ராமானுஜருக்கு சேவை செய்து வந்தார் இவர். ஒருமுறை ராமானுஜர் நம்மாழ்வாரின் திருவாய் மொழி உபன்யாசம் வழங்கினார். அந்த சமயம் திருவேங்கடத்து இறைவன் மலர்களால் வழிபடப்பட்டு மகிழ்கிறான் என பொருள்படும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தம் இல் புகழ் கார் எழில் அண்ணலே என்ற திருவாய் மொழி பதம் 3.3.2க்கு உரை ஆற்றினார் அவர். பின்பு திருவேங்கடத்து இறைவனுக்கு நந்தவனம் ஒன்றினை அமைத்து தினசரி மலர் கைங்கரியம் தவறாமல் நடைபெற வழி செய்ய வேண்டும். அதற்கு இந்த அவையில் யாரேனும் தயாராக இருக்கின்றீர்களா என ராமானுஜர் கேட்டார். அதனை கேட்ட அவருடைய அனைத்து சீடர்களும் குருவின் அருகாமையை விட்டு விலகி இருப்பது எவ்வாறு என பதில் கூற தயங்கி நின்றார்கள். ஆனால் புதிதாக மனம் புரிந்த இளம் வயது அனந்த ஆழ்வானோ தான் அந்த சேவைக்கு தயார் என கூற உடனே எழுந்து நின்றார் அவர். அதனை கண்டு ஆனந்தம் அடைந்த ராமானுஜர், அனந்தா, இந்த அவையில் நீ ஒருவன்தான் ஆண் பிள்ளை என பாராட்டினார். அனந்த ஆழ்வானும் தன்னுடைய மனைவி உடன் ஆச்சாரியின் கட்டளைப்படி திருவேங்கடத்தானின் சேவைக்கு திருமலை ஏகினார் அவர். திருமலை அடைந்த அனந்தாழ்வான் தினசரி திருவேங்கடத்தானை வழிபட்டு வந்தார். அதே சமயம் தன்னுடைய ஆச்சாரியின் கட்டளையான நந்தவனம் அமைக்கும் பணியிலும் ஈடுபட்டார். தன்னுடைய குருவான ராமானுஜர் பெயரால் குளம் ஒன்று தோண்டவும் நந்தவனம் ஒன்று அமைக்கவும் பணியில் ஆரம்பித்தார். மேலும் ஆச்சாரியின் கட்டளைப்படி தினசரி மலர் கொய்து திருவேங்கடத்தானுக்கு மலர் மாலைகள் கட்டினார். இவ்வாறாக திருவேங்கடத்தானுக்கு மிக பிரியமான பக்தனாக மாறிவிட்டார் அவர். மேற்கூறியபடி ராமானுஜர் பெயரால் குளமும் நந்தவனமும் அனந்தாழ்வானும் அவரது மனைவியும் அமைத்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அனந்தாழ்வான் மனைவி கருவுற்று இருந்தால், ஆனாலும் தன்னுடைய கணவனுக்கு உதவியாக கணவனின் கட்டளைப்படி தோண்டிய மண்ணை கூடை கூடையாக சுமந்து தூரத்தில் கொட்டினாள் அவள். அவளுடைய சிரமம் கண்டு பக்தி கண்டு மனம் இலகிய சீனிவாச பெருமாள் ஒரு அழகிய இளம் பிரம்மச்சாரின் வடிவம் எடுத்து அனந்தாழ்வானிடம் வந்து, ஓ ஆச்சாரியர் அவர்களே, உமக்கு வயதாகிவிட்டது. பூமியை தோண்டும் நிலையில் நீங்கள் இல்லை. உம்முடைய மனைவியும் கருவுற்று இருக்கின்றாள். அவளாலும் கூடைய சுமக்க முடிய கிடையாது. உம்முடைய கடப்பாரை என்னிடம் கொடுங்கள். நான் உம்முடைய சேவையில் உதவி செய்கின்றேன். நானே மண்ணை தோண்டி கூடையில் சுமந்து சென்று நீங்கள் விரும்பும் இடத்தில் கொட்டுகின்றேன். நீங்கள் இருவரும் ஓர் இடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த சேவையில் எனக்கு வழிகாட்டுங்கள் என கூறினார் அவர். இதனை கேட்ட அனந்தாழ்வார், சிறுவனே, நீ மென்மையானவன். நீ அணிந்திருக்கும் அணிகலன்களை கூட உன்னால் சுமக்க முடியாது. உன்னால் இத்தகைய கடினமான பணிகளை செய்ய முடியாது. என்னுடைய சேவையில் தலையிடாதே. நீ வேங்கடத்தானுக்கு சேவை செய்ய விரும்பினால் தனியாக வேறு எங்காவது செய்து கொள்வாயாக. என்னுடைய ஆச்சாரியன் எனக்கிட்ட சேவையை நிறைவேற்றுவதில் வேறு யாரும் எடுத்துக்கொள்வதை நான் விரும்ப கிடையாது. என்னுடைய வழியில் குறுக்கிட்டால் இந்த கடப்பாறையால் உன்னை தண்டிப்பேன் என கடுமையாக எச்சரித்தார் அவர். இதனை கேட்ட சிறுவன் வடிவில் இருந்த ஏழுமலையான் சற்று நேரம் கழித்து மீண்டும் அனந்த ஆழ்வானின் மனைவி தடுமாற்றத்துடன் கூடையில் மண் சுமந்து வருவதைக் கண்டார். அவர் அவளை அணுகி அன்புடன் பேசி மண் கூடையை தன் தலைக்கு மாற்றிக்கொண்டார். பகவானும் அந்த மண்ணை கொட்டப்பட வேண்டிய இடத்தில் கொட்டினார். இவ்வாறு வேலை துரிதமாக நடப்பதைக் கண்ட அனந்தாழ்வான் தனது மனைவியிடம், மண்ணை நான் கூறிய இடத்தில் நீ கொட்டுகின்றாயா அல்லது அருகிலேயே கொட்டிவிட்டு வருகின்றாயா என வினவினார்.
பதிலாக அவள் சிறுவன் ஒருவன் உதவி செய்வதை கூறினாள் அவள். இதனை கேட்ட அனந்தாழ்வான் முகம் சிவக்க கோபம் மேலிட அந்த சிறுவன் பின்னால் கடப்பாறையுடன் விரட்டி ஓடினார். அவனோ அனந்தாழ்வானுக்கு பயந்து ஓடினான். அவன் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஏறி இலைகளில் தன்னை மறைத்து கொண்டு, அனந்தாழ்வா, என்னை விட்டுவிடுங்கள், என்னை தாக்காதீர்கள், என்னுடைய அனைத்து ஆடைகளையும் ஆபரணங்களையும் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என வேண்டிக் கொண்டான். அனந்தாழ்வானும் அவன் கீழே இறங்கட்டும், பின் அவனை தண்டிக்கலாம் என கருதி, சரி, கீழே இறங்கி வா, உன்னை விட்டுவிடுகிறேன் என கூறினார் அவர். அந்த சிறுவனோ மரத்தில் இருந்து இறங்கி பின்பக்கம் பார்த்தவாறு வேகமாக நடந்தான். சில நிமிடங்களில் அனந்தாழ்வான் அவனை விரட்டி வருவதைக் கண்டு சிறுவன் ஓட ஆரம்பித்தான். அவனை பிடிக்க முடியாததைக் கண்டு அனந்தாழ்வான் தன்னுடைய கடப்பாரை அவன் மேல் எறிந்தார் அவர். அது அவனுடைய தாடையில் பட்டு இரத்தம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. ஆனால் எவ்வாறோ கோவிலுக்குள் நுழைந்து கதவை உள்புறம் சாத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டான் அவன். மாலையில் பூஜைக்கு அர்ச்சகர்கள் வந்தார்கள். அனந்தாழ்வான் அவர்களிடம் அனைத்து நிகழ்ச்சியும் அறிவித்தார். அர்ச்சகர்களும் அந்த சிறுவனை கற்ப கிரகத்தில் இருந்து வெளியே வர கூறி சத்தம் கொடுத்தார்கள். பின் கதவு திறந்தது. அனந்தாழ்வானும் அர்ச்சகரும் கற்ப கிரகத்தில் நுழைந்தார்கள். அங்கு சிறுவன் யாரும் கிடையாது. மாறாக இறைவனின் திருவிக்கிரகத்தின் முகவாயிலிருந்து இரத்தம் கொட்டி வருவதை கண்டார்கள். அதனை கண்ட அனந்தாழ்வான் இரத்தம் வடிவதற்கான காரணம் வேண்டி இறைவனிடம் வேண்ட, இறைவனோ, எனதருமை அனந்தாழ்வான், எனக்கும் என் பக்தர்களுக்கும் செய்யும் சேவையில் நானும் பங்கேற்க விரும்பினேன். நீ அதற்கு அனுமதிக்க கிடையாது. மாறாக கடப்பாறை என்னுடைய முகவாயில் எரிந்து காயப்படுத்தி விட்டாய் என பதில் அளித்தார் அவர். இப்போது அனந்தாழ்வான் மூலிகைகளை அந்த காயத்தில் அப்ப இரத்தம் நின்றுவிட்டது. இந்நாளிலும் திருமலை கோவிலில் பிரதான வாசலில் வலது புறத்தில் இந்த கடப்பாறை இந்த தெய்வீக லீலையின் நினைவாக தொங்கவிடப்பட்டு இருக்கின்றது. மேலும் இந்த லீலையின் நினைவாக பகவான் வெங்கடாஜலபதி முகவாயில் பச்சை கற்பூரம் சாத்தப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் ஒருமுறை அனந்தாழ்வான் திருவேங்கடத்தானுக்கு மலர் மாலை கோர்ப்பதில் தன்னை மறந்து ஆழ்ந்து இருந்தார். திருவேங்கடத்தான் அவருடைய சேவா அர்ப்பணிப்பை சோதிக்க விரும்பினார். அர்ச்சகர் ஒருவர் மூலமாக பகவான் அனந்தாழ்வானை உடனடியாக கற்பக்கிரகம் வரக்கூறி செய்தி அனுப்பினார். அனந்தாழ்வானோ, நேரம் மிக எனக்கு விலை உயர்ந்தது. மொட்டுக்கள் மலர்வதற்கு முன் நான் பகவானுக்கு மாலைகள் கட்டி முடிக்க வேண்டும். இதில் தாமதமானால் மலர்கள் மலர்ந்துவிடும், மனமும் சென்றுவிடும், பகவானின் சேவை குறைபட்டுவிடும் என பதிலளிக்க அர்ச்சகரும் அனந்தாழ்வான் வர மறுப்பதை கூறினார் அவர். சற்று நேரம் கழித்து மாலை கட்டி முடிந்தவுடன் அனந்தாழ்வான் மாலையை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு அணிவிக்க கற்பக்கிரகத்திற்கு சென்றார். கோபம் கொண்டதாக பாவனை காட்டிய பகவானோ அவரிடம், என்னுடைய கட்டளை பிரம்மாவாலும் சிவபெருமானாலும் கூட மீறப்படுவது கிடையாது. ஆனால் நீ இன்று என் கட்டளையை மீறிவிட்டாய். உன்னை திருமலையில் நுழையாமல் தடை செய்தால் நீ என்ன செய்வாய்? எனக்கு உன்னுடைய மலர் மாலை தேவை கிடையாது என கூறிவிட்டார் அவர். இதனை கேட்ட அனந்தாழ்வான், பகவானே, நான் உங்களுக்கு சேவை செய்ய இங்கு வர கிடையாது. என்னுடைய ஆச்சாரியர் ராமானுஜர் உங்களுக்கு மலர் கைங்கரியம் செய்யக்கூறி எனக்கு ஆணை இட்டு இருந்தார். உங்களுடைய கட்டளையை விட அவருடைய கட்டளை நிறைவேற்றுவதை நான் விரும்புகிறேன். நம்மாழ்வார் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்று பாடி உள்ளது. நீங்களும் வைகுண்டத்தில் இருந்து இங்கு வந்து இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கின்றது. ஆகையால் நீங்களும் இந்த ஏழுமலைக்கு சொந்தக்காரர் கிடையாது. என்னை விட சற்று காலம் முன்பு நீங்கள் இங்கு வந்து இருக்கின்றீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் சற்று முன்பு இங்கு வந்ததால் என்னை இங்கிருந்து விரட்ட முடியுமா? நான் என்னுடைய ஆச்சாரியின் கட்டளைப்படி மாலை கட்டி வந்து இருக்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். மாலை இங்கு விட்டு செல்கிறேன் என கூறி கற்ப கிரகத்தில் இருந்து நகர முயற்சிக்கும்போது பகவான் அவரை நிறுத்தி தான் அவரை சோதனை செய்ததை கூறினார். அனந்தாழ்வானும் தான் என்றென்றும் பகவானுடைய திருவடி சேவையை நாடி நிற்பதாக கூறினார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் திருமலையில் வசந்த காலம்
அப்போது அனந்தாழ்வான் தோட்டம் முழுவதும் மலர்கள் பூத்து குலுங்கின. ஒரு நாள் காலை தோட்டத்தை பார்வையிட்ட அனந்தாழ்வான் கவலையால் திகைத்தார். தோட்டமானது அழிக்கப்பட்டு மலச்செடிகள் வேரோடு பிடுங்கப்பட்டு இருந்தன. தோட்டம் முழுவதும் அழிக்கப்பட்டு அழகற்று காணப்பட்டது. யாராலும் அது எவ்வாறு நடந்தது என்பதை கண்டுபிடிக்க இயலக் கிடையாது. காவல்காரர்களாலும் காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகும். அன்று இரவு அனந்தாழ்வான் தன்னுடைய சீடர்கள் உடன் தானே காவலுக்கு வந்தார். நள் இரவில் ஒரு அரசகுல தம்பதிகள் நந்தவனத்தில் சஞ்சரிப்பதைக் கண்டார். ஒரு நொடி ஆனந்தத்தித்த அவர் மறுகணம் கோபத்தால் அவர்களை விரட்டி பிடித்தார். அவர் இளவரசனோ தப்பிவிட இளவரசியோ மாட்டிக்கொண்டார். அவளை செண்பக மரத்தடியில் கட்டி விசாரிக்க ஆரம்பித்தார். நீயும் உன் கணவனும் இந்த அழகிய நந்தவனத்தை ஏன் அளித்தீர்கள்? உன் கணவன் யார்? அவனுடைய பெயர் என்ன என வினவினார். நான் உங்கள் மகள் மாதிரி. தவறேதும் நான் செய்ய கிடையாது. நானும் என் கணவரும் இந்த 7 மலையின் ஆட்சியாளர்கள். என்னுடைய கணவர் மனம் போல் இந்த மலையில் சுற்றித் திரிவார். அவரே உங்கள் நந்தவனத்தை அழித்து விட்டார். நடந்ததற்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னை விட்டுவிடுங்கள். என்னுடைய கணவன் பெயரை நான் கூற முடியாது. சாஸ்திரம் அதை அனுமதிக்க கிடையாது. அவரே குற்றவாளி, நான் கிடையாது. என்னை நீங்கள் இவ்வாறு கொடுமைப்படுத்தக்கூடாது. விட்டுவிடுங்கள் என வேண்டிக் கொண்டாள் அவள். அதற்கு அனந்தாழ்வானோ, நீண்ட கண்காணிப்பிற்கு பின்பு நான் உன்னை பிடித்து இருக்கின்றேன். நீ என்னுடைய மகள் போல். உன்னுடைய கணவன் காலையில் உன்னை தேடி வருவான். நான் ஒரு தொகையை பெற்று உன்னை நான் விடுவிக்கின்றேன். அதுவரை இந்த செண்பக மரத்தின் அடியிலே நீ இருப்பாயாக என கூறி இரவு முழுவதும் அவளை தன் கண்காணிப்பில் வைத்து இருந்தார். மறுநாள் காலை கோவில் கதவை திறந்த அர்ச்சகர்கள் கற்ப கிரகம் சென்றபொழுது பகவான் மார்பில் உள்ள அலமேலு மங்கை தாயாரின் திருவுருவை காண கிடையாது. கோவில் அதிகாரிகள் அர்ச்சகர்களை சந்தேகிக்க, பகவானோ அசரீரியாக அவர்கள் யாரும் குற்றவாளிகள் கிடையாது எனவும், அனந்தாழ்வான் நந்தவனத்தில் தானும் அலர்மேலு மங்கையும் விளையாடி கொண்டு இருந்தபோது அனந்தாழ்வானால் அலர்மேலு மங்கை பிடிக்கப்பட்டு செண்பக மரத்தடியில் காவலில் வைக்கப்பட்டு இருக்கின்றாள் என கூறினார் அவர். இப்பொழுது கோவில் அர்ச்சகர்களும் நந்தவனம் சென்று பார்க்க இளவரசி வடிவில் அலர்மேலு மங்கை தாயாரை கண்டார்கள். உண்மையை உணர்ந்த அனந்தாழ்வான் அலர்மேலு மங்கை தாயாரின் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தாயாரும் தன்னை அவருடைய மகளாக கருத கூறி கேட்டார். பின்பு அனந்தாழ்வான் தாயாரை மாலைகள் உடனும் மலர்கள் உடனும் ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு கோவிலில் ஸ்ரீனிவாசரின் மார்பை அவள் அலங்கரித்தாள். இவ்வாறாக அலர்மேலு மங்கை தாயார் மகளாகவும் ஏழுமலையான் மருமகனாகவும் அனந்தாழ்வார்க்கு ஆகிவிட்டார்கள். இன்றும் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் 8ஆம் நாள் அன்று ரத உற்சவத்தின் போது அனந்தாழ்வான் சாம்பவனை யாக பகவானுக்கு பட்டு பீதாம்பரம் சாத்தப்படுகிறது. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு சமயம் நந்தவனத்தில் அனந்தாழ்வான் துளசி பறித்து கொண்டு இருந்தபோது பாம்பு ஒன்று அவரை தீண்டிவிட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாத அவரோ அவரது நித்திய கைங்கரியத்தில் மூழ்கி இருந்தார். அவரது சீடர்களோ பாம்பின் விஷமுறிக்க மருந்து உண்ண கேட்டுக்கொண்டார்கள். கோவில் முழுவதும் இதே பேச்சு ஆயிற்று. பகவான் ஸ்ரீனிவாசரும் அனந்தாழ்வானிடம் ஏன் விஷத்தை முறிக்க எந்த முயற்சியும் அவர் எடுக்க கிடையாது என கேட்டார் அவர். அதற்கு அனந்தாழ்வானோ, பாம்பின் விஷத்தை சுவாமி புஷ்கரனில் ஸ்நானம் செய்ததாலே நீக்கி விட்டேன். நீங்கள் எந்த ஒரு விஷத்தை நான் முறிக்க வேண்டும் என கூறுகிறீர்கள்? என்னிடம் அகங்காரம் மமகாரம் என்ற கொடிய பாம்பு இருக்கின்றது. அந்த பாம்பின் விஷத்தை நான் ஒழிக்க வேண்டுமா, அல்லது என்னுடைய உடலை தீண்டிய பாம்பின் விஷத்தை நான் ஒழிக்க வேண்டுமா? முந்தைய விஷம் என்னுடைய ஆத்மாவை அழிக்கக்கூடியது. அதை அழிக்க உங்களைத் தவிர வேறு மருத்துவர் யாரும் கிடையாது. இப்பொழுது எனது உடலை கடித்த பாம்பின் விஷமோ ஆத்மாவிற்கு கெடுதல் செய்வது கிடையாது, உடலுக்கு மட்டுமே தீங்கு செய்யும். உங்களிடம் அறிவுரை வேண்டுகிறேன் என கேட்டார். இதனை கேட்ட பகவான், நீ எனக்கு பிரியமானவன். தினசரி உன்னுடைய சகவாசத்தை நான் அனுபவிக்கின்றேன் என்றார் அவர். நீ உன்னுடைய உடலை புறக்கணித்தால் நான் இழந்து விடுவேன். ஆகையால் நீ குணமடைய கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். அனந்தாழ்வானோ பதிலாக, இந்த அற்ப விஷயத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? கடித்தது பாம்பு.
பழமாக இருந்தால் புனித விரஜ நதியில் நீராடி வைகுண்ட பெருமாளின் முன் நிற்பேன். அல்லது கடிபட்டது நான் பலசாலியாக இருந்தால் சுவாமி புஷ்கரின் நீராடி சீனிவாச பெருமாளின் முன் நிற்பேன் என பதிலளித்தார். அதாவது இருந்தாலும் இறந்துவிட்டாலும் பெருமாளின் சேவையிலே நான் தொடர்ந்து இருக்கப் போவதால் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அனந்தாழ்வானின் கேள்வியாகும். இது இப்படியாக இருக்க ஒருமுறை அனந்தாழ்வான் மற்ற பக்தர்களை காண திருமலையில் இருந்து இறங்கி தெற்கு நோக்கி வந்தார். வரதாச்சாரியரும் மற்ற வைஷ்ணவர்களும் அவருடன் வந்தார்கள். வழியில் பசியெடுக்க நீரோட்டம் உள்ள இடம் ஒன்றின் அருகில் தான் திருமலையில் இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை உண்ண கருதி எடுக்க அதில் எறும்புகள் கூட்டம் மொய்ப்பதை கண்டுவிட்டார் அவர். உடனே அவர் கூறினார், நான் திருமலையில் பூச்சியாகவோ மீனாகவோ அல்லது கற்பகிரகத்து படியாகவோ பிறவி எடுப்பேனாக. அதன் மூலம் பகவான் கிருஷ்ணரை எந்நேரமும் தரிசனம் செய்யும் பாக்கியம் பெறுவேனாக என்ற குலசேகர ஆழ்வாரின் பாடல் அனந்தாழ்வானுக்கு நினைவுக்கு வர, திருமலையில் பிறக்கும் பாக்கியம் தனக்கு கிட்ட கிடையாது. ஆனால் எவ்வாறோ இந்த எறும்புகளுக்கு கிடைத்த பாக்கியத்தை தான் பறித்துவிடக்கூடாது என அனந்தாழ்வான் தான் கூட வந்தவர்கள் கூறி மீண்டும் திருமலைக்கு சென்று இந்த எறும்புகளை அங்கு விட்டுவிடுங்கள் என்றார். அவர் மறுநாள் தனது பயணத்தை மீண்டும் ஆரம்பித்து விட்டார். அவர் இப்படியாக இருக்கும் சமயம் அனந்தாழ்வான் ஒருமுறை சுவாமி புஷ்கரனில் ஸ்நானம் ஆடி மேல் வரும்போது அரச மரத்தின் மேல் இருந்த புலி ஒன்றின் காதில் அவர் மேல் ஆடை சிக்கி கொண்டு விட்டது. ஆனால் அவரால் அவருடைய மேல் ஆடையை விடுவிக்க முடிய கிடையாது. அவருடைய சீடர்களோ அனந்தாழ்வானிடம் தாங்கள் புலிக்கு முக்தி தர முடியும் என்பதால் அந்த புலி உங்கள் மேல் ஆடையை விட கிடையாது என கூறி புலிக்கும் முக்தி தர கூறினார்கள். அனந்தாழ்வானும் அந்த புலியை ஆசீர்வதித்து தன் மேல் துணியை விடுவித்தார். புலியும் பாதையில் இறந்து கிடந்தது. சீடர்களும் புலிக்கு வேண்டிய இறுதிக்கிரிகளை நடத்தினார்கள். அவர்கள் அதன் பின்பு அனந்தாழ்வானோடு கற்பகிரகம் நுழைந்தபோது புலி உருவம் ஒன்றை கற்பகிரகத்தில் கண்டார்கள். பகவானும் அனந்தாழ்வானிடம் வேடிக்கையாக, நீ புலிகளையும் ஆசீர்வதித்து முக்தி தருகின்றாய், இது தேவர்களுக்கு அரிதானது. இதன் பின்பு எனக்கு இங்கு என்ன வேலை? ஓ அனந்தாழ்வானை, திருமலையை அனுபவிக்கட்டும், நான் போகிறேன் என கூறிவிட்டார். அனந்தாழ்வான் பகவானிடம் பணிவுடன், தங்கள் கருணையினாலேயே புலிக்கும் என்னால் முக்தி தர முடிகின்றது. பகவானே, நீங்கள் ஒருமுறை அனந்தாழ்வானின் சகாக்களும் திருநாடு பாக்கியம் பெறுவர் என ஆசீர்வதித்தது என்பது உண்மை இல்லையா என பதிலளித்தார். இப்படியாக இருக்கும் சமயம் அனந்தாழ்வார் தன்னுடைய வளமான சீடர்களின் உதவியுடன் திருக்கோவிலை புதுப்பித்தார். புதிய மண்டபங்களும் கோபுரங்களும் எழுப்பப்பட்டன. வேலை நடுவில் வேலையாட்கள் செண்பக மரம் ஒன்றை பிரகாரம் அமைக்க தடையாக இருப்பதாக கருதி வெட்ட நினைத்தார்கள். ஆனால் அனந்தாழ்வாரோ திருமலையில் இருப்பதால் அந்த மரமும் நித்திய சூரிய நித்திய பக்தராகும் என கூறி அந்த மரத்தை வெட்ட அனுமதிக்க கிடையாது. மாறாக அந்த செண்பக மரத்திடம் பிரகாரம் அமைக்க வழி கொடுக்க வேண்டினார். பகவான் இடமும் வேண்டிவிட்டு அன்று இரவு தூங்கச் சென்று விட்டார். மறுநாள் செண்பக மரம் இடம் மாறி பிரகாரம் அமைக்க வழி கொடுத்து இருந்தது. இவ்வாறாக புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பிரகாரம் செண்பக பிரகாரம் என இன்றும் அழைக்கப்படுகின்றது ஆகும். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து வைஷ்ணவர்கள் பலர் சீனிவாசர் தரிசனத்திற்காக திருமலைக்கு சென்று கொண்டு இருந்தார்கள். அவர்கள் களைத்து இருந்தபோது பிரம்மச்சாரி ஒருவர் வந்து அவர்களுக்கு கோவில் பிரசாதத்தை அளித்தார். ஆனால் வைஷ்ணவர்களோ பிரசாதத்தை பெறும் முன்பு அந்த பிரம்மச்சாரி யார் என அறிய விரும்பினார்கள். தான் அனந்தாழ்வான் சீரன் எனவும் தன்னுடைய பெயர் மதுரகவிதாசன் என அவர் கூறினார். மேலும் அனந்தாழ்வானை இந்த பிரசாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் என கூறினான். ஆகையால் அவர்கள் பிரசாதத்தை உண்டு கழிக்கலாம் என கூறினான் அவன். ஆனால் அந்த வார்த்தைகளால் திருப்தி அடையாத வைஷ்ணவர்களோ அவனுடைய குரு பிரணாம மந்திரத்தை தனியன் கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த பிரம்மச்சாரி தயக்கம் இல்லாமல் அறிவு, ஆச்சாரம், கருணை, ஞானம் இவற்றுக்கு கொள்கலனாகவும் அறியாமை நீக்குபவராகும் மேலும் சீடர்கள் சரண் அடைபவராக இருக்கும் அனந்தாழ்வானை நான் பணிகிறேன் என பொருள்படும்
பாடலை பாடினார் அவர். அதாவது குரு பிரணாம மந்திரத்தை கூறினார். ஆனால் வைஷ்ணவர்களோ ராமானுஜருடன் அனந்தாழ்வானுக்கு உள்ள இணைப்பை காட்டாது எவ்வாறு இந்த தனியன் இயற்றப்பட்டது என கேட்டார். அதற்கு அவர்களோ அந்த பிரம்மச்சாரி தானாக ஒரு ஸ்லோகம் புனைந்து தங்களை முட்டாளாக்க முயல்வதாக நினைத்தார்கள். ஆனால் அந்த பிரம்மச்சாரியோ அனந்தாழ்வானுக்கு 2 குரு பிரணாம மந்திரங்கள் இருக்கின்றன எனவும், ஒன்று அவருடைய குணங்களை பற்றியும் மற்றொன்று ராமானுஜருடன் அவருக்கு இருக்கும் இணைப்பை பற்றியது என கூறினார். மேலும் உலகில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவராலும் தோழப்படும் ஸ்ரீ ராமானுஜரின் திருவடிக்கு சமமான அனந்தாழ்வானை நான் நமஸ்கரிக்கிறேன் என பொருள்படும் 2வது குரு பிரணாம மந்திரத்தை கூறினார் அவர். வைஷ்ணவர்களும் அந்த பிரம்மச்சாரி அனந்தாழ்வானின் உண்மையான சீடன் என ஏற்றுக்கொண்டு அவன் கொண்டு வந்த பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்தார்கள். அந்த பிரம்மச்சாரியும் பின் அவர்களை விட்டுவிட்டு நீங்கி திருமலைக்கு திரும்பிவிட்டார். பின் நிதானமாக நடந்து திருமலை அடைந்த வைஷ்ணவர்கள் அனந்தாழ்வானை கண்டு தங்களுக்கு பிரசாதம் அனுப்பியதற்கு நன்றி கூறினார்கள். அனந்தாழ்வானோ திகைத்து தான் ஒன்றும் அனுப்ப கிடையாது என்றும் தனக்கு அப்படி ஒரு சீடன் கிடையாது என கூறிவிட்டார் அவர். இப்பொழுது அனைவரும் வந்தது ஸ்ரீனிவாச பெருமாளே என உணர்ந்து கொண்டார்கள். நடந்த நிகழ்ச்சியை அனைத்தையும் விளக்கி வந்த பிரம்மச்சாரி குரு பிரணாம மந்திரங்கள் கூறியதை கூறினார். இவ்வாறாக பகவானே தன்னை அனந்தாழ்வானின் சீடனாக ஏற்றுக்கொண்டு தன்னை மதுரகவி தாசன் என அழைத்து கொண்டதை உணர்ந்தார். 2வது குரு பிரணாமப்படி அனந்தாழ்வான் ஸ்ரீ ராமானுஜின் திருவடிக்கு சமமாக கருதப்பட்டதால் இன்றும் திருமலையில் உள்ள ராமானுஜர் சன்னதியில் உள்ள சடாரி திருவடி அனந்தாழ்வான் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படியாக இருக்கும் சமயம் வைஷ்ணவர் ஒருவர் கூரத்தாழ்வானின் மகனான பட்டரிடம் உண்மை வைஷ்ணவருக்கு விளக்கம் கேட்டார். ஆனால் பட்டரோ அவரை திருமலை சென்று அனந்தாழ்வானிடம் கேட்டு தெரிந்து வர கூறினார். அவ்வாறே திருமலை அடைந்த அந்த வைஷ்ணவரும் அனந்தாழ்வானின் திருவடி பணிந்து பட்டரின் கட்டளை கூறினார். அனந்தாழ்வானும் உடனடியாக அதற்கு பதில் கூறாது 6 மாதம் அவரை தன்னுடன் திருமலையில் தங்கியிருக்க கூறினார் அவர். அனந்த ஆழ்வானின் திருமாளிகையில் எப்போதும் அடியார்கள் கூட்டம் நிறைந்து இருக்கும். ஒருமுறை ததி ஆராதனை பிரசாதம் வழங்குதல் போது ஸ்ரீரங்க வைஷ்ணவர் முதல் பந்தியில் அமர்ந்து விட்டார். அனந்தாழ்வானோ அவரை எழுந்திருக்க கூறி 2ஆம் பந்தியில் அமர கூறினார். 2ஆம் பந்தியில் அவர் அமர்ந்தபோது அவரை எழுப்பி 3ஆம் பந்தியில் அமர கூறினார் அவர். இவ்வாறாக அவரை மாறி மாறி எழுப்பி பந்தி மாற்றிக்கொண்டே இருந்தார். இறுதியாக பந்தியில் இடம் இல்லாததால் அவரை சற்று நேரம் காத்திருக்க கூறினார். ஆனால் ஸ்ரீரங்க வைஷ்ணவரோ எவ்வகையிலும் அதனால் பாதிக்கப்படாதவராக எளிமையாக இருந்தார். இவ்வாறாக அனந்தாழ்வான் அவருடைய மனநிலையும் கட்டுப்பாட்டையும் சோதித்தார். இறுதியில் அந்த ஸ்ரீரங்க வைஷ்ணவர் உண்மையான வைஷ்ணவின் குணங்கள் பற்றி உபதேசம் பெற தகுதி பெற்றவர் என முடிவு செய்து அனந்தாழ்வான் அந்த வைஷ்ணவரை தனியாக அழைத்து சென்று தன்னுடைய அருகில் வைத்து பிரசாதம் அளித்தார் அவர். பின்பு கூறினார், உண்மை வைஷ்ணவர் ஒரு கொக்கு போன்றும் ஒரு கோழி போன்றும் உப்பு போன்றவர் ஆவார். அவர் உம்மை போன்று இருப்பார். இதற்கான விளக்கங்களை பட்டரிடம் சென்று தெரிந்து கொள் என கூறி அவர் ஸ்ரீரங்கம் அனுப்பிவிட்டார் அவர். இப்பொழுது ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்த அந்த வைஷ்ணவரும் அனந்தாழ்வார் உபதேச கருத்தை விளக்குமாறு பட்டரிடம் வேண்டி நின்றார் அவர். பட்டரும் பின்வருமாறு விளக்கினார். கொக்கானது நல்ல நீர் உள்ள குளத்திலோ நதிக்கரையிலோ தங்குகிறது. அது வெண்மையாக இருக்கின்றது. வைஷ்ணவரும் அவ்வாறே நதிக்கரையில் தங்குவார்கள். மனமும் உடலும் தூய்மை பெற்றவராக இருப்பார்கள். மேலும் தன் பசியார சிறு மீன்களை விட்டுவிட்டு ஒரு மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு. வைஷ்ணவரும் அவ்வாறே சாதாரண ஜனங்களை புறக்கணித்துவிட்டு மகாத்மாக்கள் இடம் சரண் அடைய காத்து இருப்பார்கள். அவ்வாறே மழைக்காலத்தில் வெள்ளத்திற்கும் மின்னலுக்கும் அஞ்சும் கொக்குகள் கடலோரம் இருந்து பறந்து வந்து குளக்கரையில் தங்கும். அவ்வாறே வைஷ்ணவரும் தன் பக்திக்கு தடங்கள் வர நேரிட்டால் மற்றொரு திவ்ய தேசத்திற்கு சென்று விடுவார். மேலும் கோழி குப்பையை கிளறி
நல்ல நல்ல தானியங்களை எடுத்து தன் குஞ்சுகளுக்கு ஊட்டும். அவ்வாறே நம்மாழ்வார் வேதங்களின் பல குழப்பங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புமிக்க மணிகள் போன்ற பிரபந்தங்களை தேர்ந்தெடுத்து வரப்போகும் வைஷ்ணவர்களுக்கு அளித்தார். மற்ற ஆழ்வார்களும் அவ்வாறே அவர் கொடுத்ததை சிறமேல் தாங்கி மற்றவர்களுக்கும் அளித்தார்கள். அவ்வாறே உண்மை வைஷ்ணவர் தன்னுடைய வாழ்க்கை இந்த பிரபந்தங்களை படித்து அறிந்து பண்பட்டு மற்றவர்களுக்கும் எடுத்துத்தர பயன்படுத்த வேண்டும் ஆகும். மேலும் பட்டர் கூறினார், உண்மை வைஷ்ணவர் உப்புக்கு சமமானவர் ஆவார். அதாவது உணவில் உப்பு அதிகமானாலும் அல்லது குறைந்தாலும் உடனே உணரப்பட்டுவிடும். சரியான அளவில் உணவில் கலக்கப்பட்ட உப்பு வெளியே தெரிவது கிடையாது. இவ்வாறே உண்மை வைஷ்ணவரும் தன்னுடைய பணிவாலும் அர்ப்பணிப்பாலும் பக்தியாலும் குருவை திருப்திப்படுத்துகின்றார். ஆனால் அதே சமயம் அவையிலோ அல்லது ஆச்சாரிய முன்னிலையோ தன்னை எவ்வகையிலும் முன்னிலைப்படுத்துவது கிடையாது ஆகும். அதே சமயம் முறையற்ற தன்மையில் சிலர் அவரை குறை கூறினாலும் அந்த குறையை தான் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பார். இவ்வாறாக தன்னுடைய உணர்வை உயர்நிலைக்கு கொண்டு செல்வார். உணவில் உப்பு போல் உண்மை வைஷ்ணவரும் தன்னை அதிகப்படுத்துவதோ குறைப்படுத்துவதோ கிடையாது. உப்பு உணவில் சரியான அளவில் இருக்கும்போது அது இருப்பதை யாரும் உணர்வது கிடையாது. அதுபோல் தான் இருக்கும் பெருமை யாரும் அறியாத வண்ணம், அதே சமயம் தான் இல்லாத குறையும் யாரும் உணராத வண்ணம் உண்மையான வைஷ்ணவர் சரியான அளவில் செயல்பட்டு தான் இருப்பதை மற்றவர்கள் அறியாதபடி உணராதபடி செயல்படுவார் அவர். மேலும் உப்பு எவ்வாறு உணவில் தன்னை முழுவதும் கரைத்து மற்றவர்களுக்கு பயன்படுகிறதோ அதுபோல் உண்மை வைஷ்ணவரும் பகவான் பக்தர்கள் மற்றும் ஆச்சாரின் கைங்கரியத்தில் தன்னை முழுவதும் ஐக்கியப்படுத்தி கொள்கின்றார்கள் என்றார் பட்டர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான அனந்தாழ்வான் வசித்த திருமாளிகை, அவர் தோண்டிய ராமானுஜன் பெயர் கொண்ட குளம், அவர் அமைத்த ராமானுஜன் பெயர் கொண்ட நந்தவனம் ஆகியவை கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் ஆகியும் இன்றும் திருமலையில் வைஷ்ணவர்கள் வழிபடும் புண்ணிய தலங்களாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் திருமலை கோவிலின் இடப்புறத்தில் அமைந்து இருக்கின்றன. தற்போது அவ்விடம் அனந்தாழ்வான் விருந்தாவனம் என அழைக்கப்படுகின்றது. அனந்தாழ்வான் அவர் அமைத்த நந்தவனத்தில் உள்ள ஒரு மகிழ மரத்தின் அடியில் பரமபதம் அடைந்து விட்டார். இன்றும் ஒவ்வொரு வருடமும் அதே நாளில் திருவேங்கடமுடையான் இந்த மகிழ மரத்தின் அடியில் வந்து அனந்தாழ்வானுக்கு மரியாதை வந்து தங்கிச் செல்கின்றார் அவர். தற்சமயம் கூட ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.